அந்த பெயரில் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஹல்லேலூயா. மோசே வந்து எகிப்து தேசத்தில் உள்ள ஜனங்களை அவனை கூப்பிட்றார், ஆண்டவர் அழைக்கிறார். நீ தான் என்ன செய்யணும், எகிப்து தேசத்தில் உள்ள ஜனங்களை நீ அங்கே அடிமைத்தனத்தில் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எனவே அவங்கள நீ தான் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மோசே ஒரே மலையில் வைத்து அவனோடு கூட பேசுகிறார். பேசிட்டு அந்த முட்செடி பற்றி எரிஞ்சு அந்த முட்செடிக்குள்ளே இருந்து கர்த்தர் பேசுகிறார். பேசும்போது சொல்கிறாரு, மோசே நீ தான் அவங்கள என்ன செய்யணும், மோசே 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 நீ தான், அவர் சொல்கிறாரு மோசே மோசே அப்படிங்கிறாரு, நீ தான் என்ன செய்யணும், அவங்கள அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த மோசே கேட்குறாரு, என்ன கேட்குறான்னு, ஆண்டவர் நான் அவங்கள கூப்பிடுவேன், யார் கூப்பிட்றாருன்னு கேட்டால் நான் என்ன பேரை சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த கர்த்தர் சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லு அப்படின்னு. என் பேரை கேட்டால், கர்த்தருடைய பேரை கேட்டால் என்ன சொல்லி நீ, அவன் அதே பேர் தான் அங்கே போய் சொல்கிறான், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் சொல்ல சொன்னார் என்று சொல்லி மோசையின் இடத்துலையும் சொல்கிறான், ஜனங்களிடத்துலையும் சொல்கிறான். அப்போது அந்த பெயர் என்பது ஒருவேளை நமக்கு இது சாதாரணமாக தெரியலாம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லும்போது. ஆனால் அந்த நாளில் அந்த பார்வோனுக்கும் அந்த ஜனங்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாமமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கர்த்தர் அதனால தான் சொல்ல சொன்னார், ஐ எம் தட் ஐ எம் அப்படின்னாரு. நான் தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்பா, அன்னைக்கு இருக்கிறவராக இருக்கிறேன், இன்னைக்கு இருக்கிறவராக இருக்கிறேன், எப்போவுமே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல் என்று சொல்லி. அப்போ பெயர் என்பது ஒரு அது ரெப்ரசன்டேஷன். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நாமம் யெகோவா அப்படிங்கிறாரு. அடுத்து மோசே இடத்துல சொல்லும்போது, பின்னாட்களில் சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய நாமம் என்னது, யெகோவா என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி அவர் நாமத்தை முக்கியப்படுத்துகிற தேவன். அநேக இடத்துல எல்ஷடாய் அப்படின்னு வருது, எல்ரோயி அப்படிங்கிற. ஆகார் வந்து தண்ணியை பார்த்த உடனே அந்த இடத்துல அவன் ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்குறான். என்ன பேர், என்ன பேர், எல்ரோயி அப்படின்னு பேர் கொடுக்குறான். எல்ரோயி என்னால் என்னை காண்கிற தேவன், என் எல்ரோயி என்ற பேரை கொடுக்குறான். இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பேர் கொடுக்குறாங்க. யெகோவா ஷம்மா அப்படிங்கிறாங்க. யெகோவா ஷம்மானா என்னது, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறேன்னு சும்மா சொல்லக்கூடாது, பாட்டு கேட்டு என்னை சுற்றிலும் இருக்கிறார். யெகோவா ஷம்மா என்ற என்ன அர்த்தம், அவர் என்னை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். இப்படி நிறையா பெயர்கள் நாமங்கள் கொடுக்கப்படுகிறது. கடைசியாக இப்படி பழைய ஏற்பாடு ஃபுல்லாக ஏராளமான நாமங்கள் கர்த்தருக்கு. ஏராளமான கர்த்தர் அல்ல, ஒரே கர்த்தருக்கு ஏராளமான நாமங்கள். அல்லேலூயா. ஏராளமான கடவுள் அல்ல, ஏராளமான தெய்வம் அல்ல, ஒரே தெய்வத்துக்கு அவர் அந்தந்த இடத்துல செய்த செயல்களுக்கு தக்க விதத்தில் ஜனங்கள் அவருக்கு பெயர் கொடுக்குறாங்க. கடைசியா பாருங்க, இந்த பெயர் என்ன பேரு, கடைசியா இயேசு. அல்லேலூயா. இயேசு என்ற பெயரை கொடுத்து, அந்த பெயரை குறித்து தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாச்சோம். அந்த நாமத்தை எப்படி வைத்தினாரா, வாசிங்க திரும்ப. அவராலே என்று இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும், பாருங்க, வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல். என்ன நாமம் சொன்னேன், ஏற்கனவே சொல்லிட்டாருன்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம்னு முதல்ல சொல்லிட்டாரு. அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கடைசியாக வந்து முடிச்சிட்டார். இந்த பைபிள் முழுக்க அநேக நாமங்களை சொல்லி கடைசியாக இந்த இயேசு என்ற நாமத்தில் முடிச்சிட்டார். அவருடைய நாமம் தான்ப்பா, வேற ஒரு நாமம். நீ ரட்சிக்கப்படணுமா, நீ காப்பாற்றப்படணுமா, நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, இந்த பூமியில நீ நல்லா இருக்கணுமா, இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகும்போது நீ நல்லா இருக்கணுமா, என்ன நாமம் தான், இயேசுவின் நாமம்.